கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 மற்றும் 9. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு கிறிஸ்தவன், ஒரு கடவுளுடைய பிள்ளைக்கு இருக்கிறதான மாபெரும் சிலாக்கியம் என்ன என்பதை பவுல் இந்த இடத்துல அற்புதமாக கொரிந்து திருச்சபைக்கு அவர் சொல்லிக் கொடுக்கின்றார். வேதத்தில் எந்த இடத்திலும் கிறிஸ்தவர்களுக்கு அல்லது கடவுளை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு துன்பம் என்பதும் வியாதி என்பதும் கஷ்டங்கள் என்பதும் அவமானம் என்பதும் தோல்வி என்பதும் எல்லளவும் வரவே வராது. வாழ்க்கை முழுவதும் நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக எப்பொழுதும் இருப்பீர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லித்தரவே இல்லை. வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு. அதுவும் இயேசுவானவருடைய சொந்த வாயிலிருந்து வந்த வார்த்தை. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று மக்களுக்கு, கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும் என்று வேதம் அதை ஒத்துக்கொள்ளுகிறது, அதற்கு சான்று அளிக்கிறது. ஆனால் அதில் சிறப்பு என்னவென்றால், பவுல் அற்புதமாக இந்த திருச்சபைக்கு சொல்லித் தருகின்ற இந்த 2 வசனங்களிலே இன்றைக்கு 8வது வசனத்தினுடைய முதற் பகுதியை நாம் தியானிக்க நான் விரும்புகிறேன். அதில் பவுல் கொரிந்து சபையை பார்த்து என்ன சொல்லித் தருகிறார்? நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை! நாங்கள் நெருக்கப்படுகிறோம், பலவிதமான இன்னல்கள் எங்களுக்கு வருகிறது, துன்பங்கள் எங்களுக்கு வருகிறது, கஷ்டங்கள் எங்களுக்கு வருகிறது, பிரச்சனை ஒன்றன் பின் ஒன்றாக எங்களை வந்து தாக்கத்தான் செய்கிறது. மற்ற எல்லாரை போலவே நாங்களும் பலவிதமான கண்ணீரின் பாதைக்குள்ளாக, பசியின் பாதைக்குள்ளாக, நாங்கள் ஆபத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து போய் கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் என்ன சிறப்பு அதிலே என்றால், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. அந்த நெருக்கங்கள், அந்த பாடுகள், அந்த கஷ்டங்கள் எங்களை ஒரு நாளும் நிர்மூலமாக்குவதில்லை, ஒரு நாளும் எங்களை தாக்குவதில்லை, ஒரு நாளும் அந்த சூறாவளியில் நாங்கள் சிக்கிக்கொண்டு நாங்கள் காணாமல் போய்விடுகிறதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. அதற்கு காரணம் என்ன? எங்களுடைய ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து அந்த துன்பத்தின் நடுவில் எங்களை தூக்கி எடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். சிறந்த எடுத்துக்காட்டு நீண்ட நாள் ஆகிவிட்டது அந்த வார்த்தையை நாம் தியானித்து. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவருக்கு அப்படிப்பட்ட துன்பம் வருகிறது. அரசன் சொல்லுகிறான், என்னுடைய கட்டளையை நீங்கள் மீறினால் இந்த அக்கினி சூளையிலே நீங்கள் போடப்படுவீர்கள். அவர்கள் ராஜாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அதற்கு காரணம் வேதத்தை படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும். ராஜாவுடைய கோபம் அதிகமாகிறது. ஏற்கனவே மலமளவென்று எரிந்து கொண்டிருக்கிறதான தீயை 7 மடங்கு பெரிதாக்குகிறார்கள். அந்த தீயிலே கட்டி தூக்கி கொண்டு போய் போடுகிறார்கள். சுமந்து கொண்டு போய் போட்ட அந்த பலசாலிகள் சுருண்டு விழுந்து செத்து போகிறார்கள். தீயின் நடுவில் விழுந்த இந்த 3 வாலிபர்கள்
என்ன நடந்தது அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே? அவர்கள் விடுதலையோடு சுற்றினார்களாம். அரசன் சொல்லுகிறான், நாம் தூக்கி தீயிலே போட்டவர்கள் 3 பேர் அல்லவா? இதோ 4வது ஒருத்தரை நான் பார்க்கிறேன். அது தேவ தூதனுடைய சாயலை போல் இருக்கிறது. என்ன நிகழ்கிறது அங்கே என்று கேட்கிறார். ஆம், நான் நெருக்கப்படுகிறது உண்மை, நான் கஷ்டப்படுகிறது உண்மை, பிரச்சனையின் மேல் பிரச்சனை என்னை கண்ணீர் வடிக்க வைக்கிறது உண்மை, என் குடும்பம் சின்ன பின்னமாகி போகிற நிலைமைக்கு தள்ளப்படுகிறது உண்மை, வியாதியிலே சிதிலமடைந்து போவதைப் போல நாங்கள் இருப்பது உண்மை, பலவிதமான பிரச்சனைக்குள்ளாய் சிக்கிக்கொண்டிருப்பது உண்மை. ஆனால் ஒன்று நிச்சயம், எங்கள் ஆண்டவர் அதன் நடுவில் இருக்கிறார். அவர் எங்களுக்கு உதவி செய்கிறார், எங்களை விடுவிக்கிறார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இதுதான் கடவுள் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற ஒரு ஸ்லாக்கியம். ஆகவே பயப்படாதிருங்கள், கர்த்தர் நம்மை பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே. நீர் அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறபடினாலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.